பள்ளி கல்வித்துறையின் பாடத்திட்ட உருவாக்க குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் தற்போது சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அமைச்சர் ராஜ்மோகன், விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை ஆகியோர் தலைமையில் பாடத்திட்ட குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 3ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டங்கள் அமலுக்கு வந்துவிட்ட நிலையில் 4ஆம் வகுப்பு முதல் புதிய பாடத்திட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் பாடப்பொருட்கள் தலைப்புகள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், முழு விவரங்களை என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த பள்ளி மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டங்களை அமைப்பதற்கான அந்த பாட வாரியான எக்ஸ்பர்ட் கமிட்டி, அந்த குழுவானது அரசாணை என்பது ஒரு மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு புதிய அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி பாடத்திட்ட உருவாக்க அந்த குழுவிற்கு பிரபல விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் அந்த குழுவானது அமைக்கப்பட்டது. அதே போன்று பள்ளிக்கல்வி அமைச்சர் தலைமையில் உயர்மட்ட குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினுடைய முதல் ஆலோசனை கூட்டம் தற்போது சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல துவங்கி இருக்கிறது. ஏற்கனவே முந்தைய திமுக ஆட்சியில புதிய பாடத்திட்டங்கள் எல்லாம் மாற்றி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி 3ஆம் வகுப்பு வரை புதிய பாட புத்தகங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருந்தன. அந்த 3 வகுப்பு வரையான பாடத்திட்டங்கள் இந்த கல்வியாண்டுல அமலுக்கு வந்துருச்சு. இதுக்கு அடுத்த கட்டமா 4ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு புதிய பாட புத்தகங்களை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள், அதற்கான விவாதம் குறித்து தான் தற்போதைய இந்த ஆலோசனை கூட்டத்துல முழுமையாக விவாதிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்துல பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன், அதே போன்று இஸ்ரோ தலைவர் நாராயணன், மயில்சாமி அண்ணாதுரை, பள்ளிக்கல்வி துறையுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் இந்த 2 குழுக்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிபுணர்கள் மற்றும் கல்வியாளர்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வரை இந்த ஆலோசனை கூட்டத்துல கலந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது துவங்கி இருக்கிறது. இந்த புதிய பாட புத்தகங்களை எப்படி உருவாக்குறது, என்னென்ன கண்டென்ட் எல்லாம் அதுல இடம்பெறணும், குறிப்பா அறிவியலுக்கு முக்கியத்துவம் தரப்படும் ஏற்கனவே பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. எனவே அறிவியலுக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில பாடத்திட்டங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த கூட்டம் துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டத்தினுடைய முடிவில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படுகிறது அப்படிங்கறது பத்தி பள்ளிக்கல்வி அமைச்சர் மற்றும் விஞ்ஞானிகள் குழுவானது செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடத்திட்ட உருவாக்க குழு கூட்டமானது தற்போது நடக்கிறது. இந்த கூட்டத்துல முதல்ல பேசிய இயக்குனர் லதா, அடுத்த கல்வியாண்டிலேயே 4 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு புதிய பாட புத்தகங்கள் அமலுக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இந்த கூட்டத்துல கொடுத்திருக்கிறாரு. தற்போது இந்த கூட்டமானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே முந்தைய ஆட்சியில வெளியிடப்பட்ட அரசாணையில இஸ்ரோ தலைவர் நாராயணன் பெயர் இடம்பெற்றிருந்த நிலையில இந்த அரசு வெளியிடப்பட்ட அரசாணையில அவருடைய பெயர் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. ஆனாலும் கூட இந்த கூட்டத்துல அவர் கலந்துகிட்டு இருக்கிறாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.